1% மாய வலையில சுழல்ற இந்த கால பசங்களோட மனசு கடல்ல திசை தெரியாம பயணிக்கிற கப்பல் மாதிரி. மனிதர்களோட வாழ்க்கையில விசித்திரமான மாயம் நிறைந்த ரொம்ப ஆபத்தான பருவம்ன்றது இளம் வயது பருவம். அடோலசன்ட். இந்த வயசுல பசங்களும் பொண்ணுங்களும் எதையும் யோசிக்காம எந்த முன்னேற்பாடுகளும் இல்லாம எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஒரு முடிவை ஒரு நொடியில் எடுத்து அவங்க இஷ்டப்படி செயல்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க எதுலையும் ஜெயிச்சா உற்சாகத்தோட செயல்படுவாங்க. அதுவே தோத்துட்டா அந்த தோல்வி அவங்களால தாங்க முடியாது. பல நேரங்கள் அவங்களால தோல்வியை ஒத்துக்க முடியாது. அது கூட ஒண்ணு இல்லை, அவங்களால தோல்வியை ஒத்துக்கிற மனநல கொஞ்சம் கூட இல்லை. அந்த மாதிரி நேரத்துல தான் தப்பான முடிவெடுக்கிறத பத்தி சிந்திப்பாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு எந்தவித ஆல்டர்னேட் தீர்வும் இல்லைன்னு நினைச்சு அவங்களுக்கு பயம் அதிகமாகும். அதனால அபாயகரமான முடிவெடுப்பாங்க. கெட்டதையெல்லாம் நல்லதா நினைக்கிற இந்த வயசுல தோல்வி அடைஞ்சவங்களுக்கு மரணம் நிம்மதியை தரும்னு ஒரு தப்பான முடிவை எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையை முடிச்சுப்பாங்க. இந்த கதை இப்படிப்பட்ட மனநிலையில இருக்க என்னோட கதை. கதையோட கருப்பே இருக்கா இல்லையன்றதான். இந்த போட்டி முயற்சியில் ஏற்படுற பின் விளைவுகள் தான் இந்த கதை. காலநிலை மாறி இலைகள் பழுத்த அவைகள் உதிரி பூமிக்கு சருகாகும் காலம். இது இயற்கையின் நியதி. இதற்கு முடிவு இல்லை. சொல்ல போனா இதுதான் ஆரம்பம். நான் கண்டிப்பா ஜெயிச்சிடுவேன். நோ காம்ப்ரமைஸ். கவலையே படாதம்மா. இல்ல அம்மா, அப்படி எல்லாம் எதுவும் ஆகாது. நான் பக்காவா ப்ரிப்பேர் ஆயிருக்கேன். தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ. நான் உன்னையும் அப்பாவையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேம்மா. ஓகே அம்மா, குட் நைட். சாரி, குட் மார்னிங்மா.
Why are you laughing? மயக்கமா நடுக்கமா. சோனு, நீ எப்பமா கதைலாம் எழுத ஆரம்பிச்ச? சொந்த கதையா இல்ல ரீமேக்கா? Don't tell பேய் கதை. I am afraid. சும்மா ரீல் சுத்துறான். இவனை பார்த்தா அந்த பேயே. Hey, see, நான் ஒண்ணு கதை விடல. It's true. ஓ, இது உண்மையா? எந்த படத்துல? Oh, I'm lying, huh? You think I'm lying? Then tell me, what's this? ஏய், என்ன பாக்குற? Maybe it's true, dude. It may be happen. We told you, உன்னை வீட்ல தனியா தங்க வேணாம் தானே சொன்னோம். ஏதாவது பிஜில தங்க. Shut up, guys. அவ ரயில் விடுறதுலயும் கம்பி கட்டுற கதையிலயும் எக்ஸ்பர்ட் ஆச்சே. Look, dear, I'm not lying. வாய மூடுறியா? எனக்கு புரியல, இந்த 21st செஞ்சுரியில பேயின்றீங்க பிசாசுன்றீங்க. காமெடியா இருக்கு. இவளே ஏதோ ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிட்டு வந்து உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. நீங்களும் அதை நம்பி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. This is too bad. You don't believe me? நான் உண்மையாவே பார்த்தேன். Yes, babes. I believe in you. சாமி, பேய் எல்லாமே உண்மைதான். அப்படியா? அப்ப எனக்கு காட்டு, எங்க உங்க சாமி பேயெல்லாம். கடவுளும் பேயும் இருக்கிறது உண்மைதான். இந்த உலகம் முழுக்க எல்லா இடத்துலயுமே இருக்கு. பைத்தியமாடா நீங்க. இந்த கடவுள் பேயெல்லாம் கற்பனையில மட்டும்தான் இருக்கு, இந்த உலகத்துல இல்ல. அப்ப நம்ம இந்த உலகத்துல எத்தனை பேர் பேய சாமியை பார்த்திருக்காங்க செக் பண்ணி பாப்போம். அதுக்கான சயின்டிபிக் ரீசன்ஸ் நான் சொல்றேன். மனுஷனை பொறுத்த வரைக்கும் ஆதி காலத்துல அவன் அதிசயமா பார்த்த சூரியன், சந்திரன், அந்த மாதிரி அவன் சக்திக்கு அப்பாற்பட்ட அவன் பயந்த ஒவ்வொன்னையும் அவன் கடவுளா வணங்க ஆரம்பிச்சான். மனிதனுடைய சக்திகளுக்கும் கற்பனைக்கும் மீறின ஒரு சக்தி தான் கடவுள். எனக்கு எப்பவுமே கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. பேய்க மேல எல்லாம் நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஏன்னா பேய்களே இல்ல. மனுஷன் தன்னை விட பெரிய சக்தி ஒண்ணு இருக்கு, அதுக்கு நம்ம கட்டுப்படணும் அப்படின்னு நினைச்சு சாமி, பேய் இந்த மாதிரி எல்லாம் உருவாக்கி அது மேல நம்பிக்கையும் எதிர் நம்பிக்கையும் வச்சிருக்கான். இந்த பூமியில ஒரு மரம் செடி கொடி அசைனா கூட அதுக்கு கடவுளோட அனுகிரகம் வேணும். கடவுள் இல்லைன்னா எதுவுமே இல்ல. கடவுள் பேய் இது ரெண்டுமே வெளியே எங்கேயுமே கிடையாதுங்க, நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. அன்பு, நம்பிக்கை இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நம்ம வாழணும்னு முயற்சி பண்ணா நமக்குள்ள கடவுள் குடி கொண்டு இருப்பாரு. நம்பிக்கையின்மை, பயம் இது கூடவே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா நமக்குள்ள பேய் தான் இருக்கும். பேய்ங்கிறது பயந்த மனுஷனோட கற்பனை, அவ்வளவுதான். சிலர் உடம்புல பேய் வர்றது, அப்புறம் அவங்கள ஆட்டி படைக்கிறது, இப்படி நான் நிறைய கேஸை பார்த்துருக்கேன். இதுல 85% பெண்கள் மேலதான். இதுல சாமி வர்றது, பேய் வர்றது எல்லாம் பெண்களோட பலவீனம் தான் காரணம். சாமி வர்றது உண்மைதான். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் ஆவேச உணர்வு வரும். இது எல்லாமே கட்டுக்கதைங்க. மனிதனுடைய வெறும் கற்பனைகள் தான் எல்லாமே. விஞ்ஞானப்படி எதையுமே நிரூபிக்க முடியாது. பேய் பிடிச்சிருச்சுன்னா ஒருத்தங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. உணர்ச்சி வசப்பட்ட அவங்க உடம்புல ஹார்மோன்ஸ் எக்ஸ்ட்ரா உற்பத்தி ஆகுது. எல்லாம் அதோட வேலை தான். மனுஷன் கற்பனை உலகத்திலிருந்து வெளியே வந்து தெளிவடைஞ்சு விஞ்ஞான பூர்வமா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணான். இந்த பேய் பிடிக்கிறது அது இது எல்லாமே பொய்ன்னு புரிஞ்சுக்கலாம். நான் கடவுளையும் நம்புறேன், பேயும் நம்புறேன். எங்க அப்பா அம்மாவும் நான் கடவுளா நினைக்கிறேன். பேய்ங்கிறது வேற யாரும் இல்லைங்க, நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு கெடுதல் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க தான் பேய். நான் நம்புறேன். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்க. அதை நம்மளால பார்க்கலாம் முடியாதுங்க. காத்த பார்க்க முடியுமா? நம்மளால உணரதான் முடியும். இதெல்லாம் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்க. கடவுளை நம்பலாங்க, பேயை நம்ப கூடாது. நான் பேயை பார்த்திருக்கேன். எனக்கு பேய்னா ரொம்ப பயங்க. கண்டிப்பா அது நம்பிக்கை வேணும். பேயெல்லாம் நம்பிதான் ஆகணும். ஏன்னா எங்க ரிலேஷன் வீட்லயே இந்த மாதிரி 2 சம்பவம் நடந்திருக்கு. For me, I don't believe in ghosts, sure. Maybe in God. Maybe in God, why? Yeah. அது சாத்தா.
மனுஷன் உடம்புக்குள்ள இறங்குங்க. அதை நான் பார்த்துருக்கேன். கடவுள் பேய் ரெண்டையும் நம்பிதான் ஆகணும். பாத்தியா, சொசைட்டில 60% பீப்புள் கடவுளும் பேயும் இருக்குன்னு நம்புறாங்க. நம்பாதவங்க only 20%. விவான் விவான் ஐம் ஷாக்ட். நீங்களா இவ்வளவு படிச்ச இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் எப்படிடா நம்புறீங்க? இவ்ளோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தோம் நீ நம்ப மாட்டல. 100% கடவுள் இருக்காரு. கடவுள் இருக்க மாதிரியே பேயும் இருக்கு. கடவுளையும் பேயும் உருவாக்குனது மனுஷங்க. ஆனா இப்ப என்னன்னா they are ruling us. Hey man, we show you the power of God and ghost. சாமி வந்தவங்க பேய் வந்தவங்க எல்லாம் எப்படி ஆடுறாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லு. நம்ம பாக்குறது கேக்குறது எல்லாத்தையும் நம்ப முடியாதுடா. எல்லாத்தையும் தீர விசாரிக்கணும். Abdina, until you experience, you don't believe. எக்ஸாக்ட்லி. இப்ப கடவுளை நம்புறேன்னு சொல்ற மக்கள் எல்லாம் எதை நம்புறாங்க? ஜஸ்ட் இடங்களை தான். இந்த தேவஸ்தானம், மசூதி, சர்ச்சு அப்படிலாம் மனுஷன் கட்டி வச்சிருக்கானே, அதெல்லாம் தான் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. கடவுளோட பவர், இன்டெலிஜென்ஸ், கெப்பாசிட்டி, எஃபிஷியன்ஸ்லாம் நம்பிலாம் இந்த உலகம் ஒண்ணு இப்படியெல்லாம் இருக்காது. மனுஷன் தப்பே பண்ண மாட்டான். ட்ரூ. சாமி பூதன்றதெல்லாம் இமேஜினரி கேரக்டர்ஸ் தான். அது உருவானதே நம்ம ஜியோகிராபிக் நேச்சர்னால தான். இப்ப நம்ம ஊர்ல நம்ம வளப்படி உருவானதுதான் இந்து தர்மம். விலங்குகள், பறவைகள், மரங்கள், மலைகள் இதெல்லாம் உருவகப்படுத்தி சிலையா வழிபட ஆரம்பிச்சோம். பாலைவனத்துல இஸ்லாமிய மக்கள் இருந்ததுனால அங்க சிலை வழிபாடு இல்லை. அதே மாதிரிதான் இந்த கிறிஸ்டியன்ஸும். ஜீசஸ் தான் அவங்களோட கடவுள். டெய்லி நியூஸ் பேப்பரை திறந்தா கோவில்ல உண்டியல் திருட்டு, மசூதியில பாம் பிளாஸ்ட், சர்ச்சில் துப்பாக்கி சூடு, வன்முறைன்னு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்போ உங்களை கடவுளால அவங்களோட இடத்தை காப்பாற்ற முடியாத போது இந்த உலகத்தையே எப்படி காப்பாற்ற முடியும்? அப்படி பார்த்தா கடவுள் பலம் இல்லாதவன். உண்மையை சொன்னா உங்க கடவுளா செத்து போனவங்க, செத்து போனவங்க, செத்து போனவங்க. இப்படி சொல்றவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்ல, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதும் கிடையாது. ஹலோ Men in Black, உன் சாமி எல்லாம் என்கிட்ட கூட்டிட்டு வா. எக்ஸ்பீரியன்ஸும் பண்றேன், எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்றேன். ஓகே டன். சோனுக்கு கிடைச்ச மேப் அது கண்டிப்பா ஒரு பேய் விட தான் இருக்கணும். உனக்கு கட்ஸ் இருந்தா one day, வேணாம் 1 night, that is 12 hours அங்க இருந்துட்டு வா. 12 hours 12 months கூட இருப்பேன். சேலஞ்ச் சேலஞ்ச். திங்க் 1 second சூரஜ். அந்த வீட்ல நீ தனியா தான் இருக்கணும். ஆனா நீ பயந்தா உயிரோடவே இருக்க மாட்டேடா. ஒரு நாள் சாவுக்குடிய விளையாடணுமா? எஸ், இட்ஸ் a thrilling experience man. எனக்கு சாவுனா பயமே கிடையாது. ஏன்னா நம்ம உயிரோட இருக்கும்போது அது வராது, அது வந்தா நம்ம உயிரோட இருக்க மாட்டோம். இதுல பயப்படுறதுக்கு என்னடா இருக்கு? சோனு வேணான்னு சொன்னா, சோனு, do you believe me? Okay, then get ready to chill out. அறிவியலின் அறிவு உன்னை விஞ்ஞானியாக்கும். போகாத எல்லைகளும் போகும். தீராத முயற்சிகளால் என்றும் தீராது. கையினால் வானத்தை நீ தீண்டு. விதியை மறந்தாலே நிற்காமல் நீ கோகோ. பழைய பஞ்சாங்கம் அட விட்டு தள்ளி போ.
அறிவியலின் அறிவு உன்னை விஞ்ஞானியாக்கும் போகாத எல்லைகளும் போகும் தீராத முயற்சிகளால் என்றும் தீராது கையினால் வானத்தை நீ தீண்டு போகும் காலத்தை யோசியே நீயும் இன்றைக்கு வாழ்ந்திட மறக்காதே பணக்காரன் எல்லாரும் மோசம் என்று சொல்லி தேவையில்லாம வீணா பேசி தெரியாதே போட்டது இல்லாத தேவதையை நீயும் தேடாதே பூதமோ தெய்வமோ உண்மையில்லை இல்லாமல் கல்லாகி போனார்கள் உன்னை போல் நாத்திகன் பேச்சை கண்டு செய்திடு உயிர்கள் சென்றிடு இது முடிவில்லை தேடும் மாணவனே அம்முடிவினை அறிந்தவர் யாரும் இல்லை அறிவியலின் அறிவு உன்னை விஞ்ஞானியாக்கும் போகாத எல்லைகளும் போகும் தீராத முயற்சிகளால் என்றும் தீராது கையினால் வானத்தை நீ தீண்டு வெளியே மறந்தாலே நிற்காமல் நீ கோகோ பழைய பஞ்சாங்கம் அதை விட்டு தள்ளி போ அப்பா, இந்த வீடு எவ்வளவு பெருசா இருக்கு. வெளியே இருந்து பார்க்கும்போது இவ்வளவு பயங்கரமா இருக்கே. உள்ள போனா எப்படி இருக்கும்? இவ்ளோ பெரிய வீடை ஏன் காலியா வச்சிருக்காங்க? யாருக்காவது வாடகைக்கு விட்டுருக்கலாம்ல. காலியா இருக்குன்னு யார் சொன்னா? This is the kingdom of ghost. இந்த வீட்டை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. சேலஞ்ச் வேணா ஒண்ணும் வேணாம். Let's go back. அப்படியா? தோத்துட்டேன்னு ஒத்துக்க சொல்லு. We'll move back. தோல்வி அதை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன். பாருங்க இப்போ வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே நினைச்சிட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள போ. Ghost will kill you. It's okay. I want to die for mine.
ஃபேண்டசிஸ் ஃபேண்டசிஸ் ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள்லாம் என்னத்தான் பார்ப்பாங்க. பிகாஸ் ஐம் டிஃப்ரெண்ட். நான் இந்த மக்களை பார்க்குறேன். பிகாஸ் தேர் ஆல் சேம். ஓகே ஓகே, நீ டிஃப்ரெண்டாவே இரு, டிஃப்ரெண்டாவே பேசு, டிஃப்ரெண்டாவே பிளான் போடு, டிஃப்ரெண்டாவே யோசனை பண்ணு, டிஃப்ரெண்டாவே வேலையும் செய். அப்பதான் மச்சான் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல உனக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. சூரஜ், இங்க பாரு, நம்ம வீட்லயே சொல்லிட்டு வரல. What if something happens? Who's responsible? Please, திரும்ப போயிடலாம். Look here, one man will do anything to tell the world everything. Okay, don't waste time. Go inside, dude. Suraj, please, just think about it again. என் மேல நம்பிக்கை இல்லை sweetheart. Let us meet tomorrow morning. நாளைக்கு நான் உன்னை பாப்பனோ என்னமோ. இப்பவே உன் கடைசி ஆசை என்னன்னு சொல்லிடுறா. என் கூட நீயும் வரலாம். வேண்டாம் மச்சான், வேண்டாம். விட்டா நீயே எங்க எல்லாரையும் அந்த பேய்க்கு பலி கொடுத்துருவ. நீ போ மச்சான். Okay. Yeah. All the best. Yeah. All the best. Suraj, be careful. Of course dear. ஒரு பிரச்சனையே வராது. Don't worry Hey, about me. I got keys. இது இந்த வீட்டுக்கு ஏதா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு Who knows? When we go back, நீ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னா, so we'll lock you up. என்னடா ஒண்ணு மாதிரி நினைச்சியா? சீட் பண்றதுக்கு. Okay. Lock me. That's not a problem for me. Okay, give me your cell phone. Hey, what's wrong with you? He can call somebody for hand. பயங்கரமான கிரிமினல் டானி. Suraj, Bye, Suraj. take care. கடிகாரம் இது எப்படி இன்னும் ஓடுது? சோலார் டெக், சோலார் கிளாக்.
யூஸ் பண்ணாம விட்டா எல்லா பொருளுமே வீணாயிடுமே. ஆனா இந்த பல்பு எப்படி? இன்னும் பவர் சப்ளை கட் ஆகல. ஒருவேளை ஈவி காரணம் கூட பேய்க்கு பயப்படுறானுங்களோ? இவ்வளவுதானா? நீதான் வஸ்தி பொண்ணா டான் டான் டடா டான் டான் டடான் டான் டான் டான். இதோ பாரு, இந்த மாமாவுக்கு ஆசையை பாரு. சப்போஸ் வெளியே இருந்து யாராவது உள்ள வந்தாங்க. குட் ஈவினிங் மிஸ்டர் சூரஜ். குட் ஈவினிங் மிஸ்ஸஸ் மோகினி. திஸ் இஸ் ஃபார் யூ. ஓ, இட்ஸ் வெரி நைஸ். மிஸ் மோகினி, நான் ரொம்ப நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். யூ நோ, ஐ ஹேட் யூ. I really hate you. இந்த பேய், பிசாசு, பூதம் இதெல்லாம் வெறும் இங்கிலீஷ் படத்துல மட்டும் தான் வரும்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ ஹலோ. வாடா மாப்பிள்ள வளப்பழ தோப்பில்ல வாலிபால் ஆடும் சோக்குல சைக்கிள் கேப்புல கிடுக்கு.
செஸ்ஸாவது ஆடும். இந்த பிளாக்கை வச்சு ஆடலாம், ஒயிட்டை வச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் ஆடட்டும். இதுல பிளாக் ஜெயிச்சா பேய் இல்லைன்னு அர்த்தம், ஆனா ஒயிட் ஜெயிச்சா பேய் இருக்குன்னு அர்த்தம். பார்க்கலாம் யாரு ஜெயிக்கிறான்னு. வேலைக்கு ஆகல. இந்த காயினை தூக்கி எங்க வச்சா, இல்ல இதை தூக்கி இங்க வச்சா கரெக்டா இருக்கும். இத எப்படி வைக்கிறது, இங்க கரெக்டா இருக்கும். Yo man, yo yo yo. Yeah, yeah. என்ன ஏமாத்திரியா? ஒன்னு என்ன பண்ற பாரு. இங்கதான் இருக்கியா? வா. ஏ பூனைக்குட்டி, என்னையே பயமுத்த பாக்குறியா? நீ என்ன பண்ணாலும் நான் பயப்பட மாட்டேன். பிகாஸ் பயம் என் டிக்ஷனரிலே கிடையாது. இவ்வளோ நாள் இங்க இருக்கானா உனக்கு எதுவுமே ஆகலையே. இப்ப பாக்குறியா? ஏய் வாங்க. ஏய் வாங்க.
வருஷம் வளர்ந்துருந்தோ என்ன சீட்டிங் பண்றியே, உனக்கு வெக்கமாவே இல்ல? சீட் பண்ற நான் இல்ல, நீ தான் சீட்டர். போடி ஏமாத்துக்காரி, சீட்டர். நீ தான் ஏமாத்தக்கார. அக்கா, என் பர்த்டேக்கு நான் உனக்கு சாக்லேட்டே தர மாட்டேன். என்ன கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, இன்னைக்கு மத்தியானம் அக்கா, என்ன பண்ணான்னு தெரியுமா? என் பர்த்டேக்கு உனக்கு நிறைய சாக்லேட் வாங்கி தரேன், சரியா? வா, நம்ம செஸ் விளையாடலாமா? போதும் போதும் விளையாடினது, போய் தூங்குங்க. இல்லம்மா, அப்பா வர வரைக்கும் நாங்க தூங்கவே மாட்டோம். 1 மாசமா பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டுட்டு தான் தூங்குவோம். ஆமா, எனக்கு நெக்ஸ்ட் வீக் பர்த்டே வருது. அப்பா வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நான் தூங்கவே மாட்டேன். அப்படிதானக்கா? ஆமா தம்பி, நம்ம தூங்க வேணாம். என்னவாவது பண்ணுங்க, நீங்களாச்சும் உங்க அப்பாவாச்சும். அக்கா, உனக்கு எப்ப பார்த்தாலும் ஒயிட் காயின்ல தான் கண்ணு. நீ பிளாக் எடுத்துக்க, சரியா? இந்த கேம் நல்லா இல்ல, வா வேற கேம் விளையாடலாம். நீ ஏமாத்துற, எனக்கு இந்த கேம் தான் வேணும். இல்ல தம்பி, இந்த கேம் நல்லா இல்ல, வா வேற ஆட்டம் ஆடலாம். சண்டை போடாதீங்க, போன் வந்துட்டு இருக்குல்ல, இருங்க. எல்லாத்தையும் கழிச்சு விட்டா. நீ ஜெயிக்கலையா? நான் தான் ஜெயிக்க வேண்டியது. ஐயோ, ஹோம்வொர்க் முடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க வர வரைக்கும் தூங்க மாட்டாங்க. சும்மா இருக்கீங்களா? அப்பா போன் பேசிட்டு இருக்காரு. அப்பா போன் பண்ணிருக்காரு. ஹலோ அம்மா, அம்மா, எப்ப அப்பா பாட்டி ஊருக்கு கூட்டிட்டு போறாரு கேளுமா. அம்மா கேளுமா. அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கல, ஒரு நிமிஷம். ஹலோ பாஸ், பாட்டி ஊருக்கு எப்ப கூட்டிட்டு போறீங்க? குடுக்கா. அப்பா, நீ பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலே சரி, இல்லனா நாங்க வீட்டுக்குள்ளே சரி சரி, போதும், போய் விளையாடுங்க. போங்க. உங்க பசங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. அம்மா வீட்டுக்கு எப்பங்க போலாம்? ஏண்டி, பசங்க அடம் பிடிக்கிறாங்களா இல்ல நீ அடம் பிடிக்கிறியா? நான் ஒன்னும் அடம் பிடிக்கல, பசங்க அடம் பிடிக்கிறாங்களே, அதான் எப்ப போறதுன்னு கேட்டேன். சரி செல்லம், நாளைக்கு காலையிலே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கேன். அப்புறம் நம்ம ஆபீஸ்ல எக்கச்சக்க பணம் அன்பேலன்ஸ் ஆகுதுன்னு சொன்னல, அந்த ஃப்ராட் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன். நான் வரதுக்கு 12 மணிக்கு மேல ஆகும். நீங்க படுத்து தூங்குங்க. சரி சரி, வச்சிடுறேன். சரி, ஓகே, பாய் பாய். யாரோ ஒருத்தங்களுக்கு பாட்டி ஊருக்கு போறேன்னு சொன்னோன்னு சந்தோஷத்தை பாத்தியா? யாருக்குப்பா? உனக்கா? யாருக்குன்னு தெரியவே தெரியாதாமா? கள்ளி, சிரிப்ப பாரு. போதும் போதும் விளையாடினது, போய் தூங்குங்க. அம்மா, இந்த ஒரே ஒரு கேம்மா, அவரை நான் எப்படியாவது தோக்கடிச்சே ஆகணும். என்ன நீ தோக்கடிப்பியா? வா பார்க்கலாம். சரி சரி, இதுதான் உங்களோட லாஸ்ட் கேம். அதுக்கப்புறம் போய் தூங்கணும்.
கிருஷ்ணனா பகவானா நீ நாரானேன் தாயே சோதை யுகங்களையும் தாண்டியே இதுவரையில் கனவுகளில் நான் கண்டேன் நிஜத்திலே ஆரோ ஆரோ முழுமதியாய் ஜொலித்திடும் கண்ணை நீ மூடவே நிலவே வெண்ணிலவே என்ன இங்க வந்திருக்க? அதுவும் இந்த நேரத்துல? ஐயா என்கிட்ட சொன்னாரு நாளைக்கு காலையில நாங்களாம் ஊருக்கு போறோன்னு. ஒரு வாரம் யாரும் வீட்டில் இருக்க மாட்டோம், வீட்டை பார்த்துக்குன்னு சொன்னாரு. அப்படியா? சரி, அவரு எங்க? இன்னும் கொஞ்சம் வேலை மிச்சம் இருக்கு, நீ வீட்டுக்கு போன வரேன்னு ஆபீஸ்ல இருக்காரு. சரி, நீ உள்ள வா. வா. சாப்பிட்டியா? வந்து உட்காரு. சரி, ஆபீஸ்ல எக்கச்சக்கமான பணம் அன்பேலன்ஸ் ஆயிடுச்சாமே, அந்த ஃப்ராட் கூட மாட்டிக்கிட்டானாமே. பணத்துக்கு ஆசைப்பட்ட மனுஷன் என்னெல்லாம் பண்றான் பாரு. கடைசியில உறவுகளே பாழ போயிடுதுல்ல. சரி, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இது வரேன். எதுவும் பதட்டப்படாத. 12 மணிக்கு லைன் சேஞ்ச் பண்ணுவாங்க. டபுள் ஃபேஸ்ல இருந்து சிங்கிள் ஃபேஸ்க்கு மாத்துவாங்க. ஒரு 5 நிமிஷம் தான், கரண்ட் இப்ப வந்துரும். சரி.
தண்ணி 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 தாக எடுத்துச்சு அதான். என்கிட்ட கேட்க வேண்டியதானே? அது கொஞ்ச நேரம் இரு, கரண்ட் வந்துரும். சரி உட்காரு. ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு, புரியுதா? அது வந்து ரொம்ப போர் அடிச்சுதா, அதான் கம்பெனி ஃபைல்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். சும்மா செக் பண்ணலாம் தான் எடுத்தேன். அப்படியா? சரி. ஆனா இந்த ஃபைலை மட்டும் எடுக்காத. இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஃபைல். ஆபீஸ் பணம் அன்பேலன்ஸ் ஆன டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல தான் இருக்கிறதா அவர் சொன்னாரு. தயவு செஞ்சு கொடுத்துரு. இருக்கட்டுங்க, பரவாயில்லை. இல்ல அவர் வந்து பணம் வாங்கிக்கோ. சொல்றல பரவாயில்லைங்க. பரவாயில்லை விடுங்க. பரவாயில்லை மேடம் விடுங்க. மேடம் பரவாயில்லை விடுங்க. பரவாயில்லை சொல்றல விடுங்க மேடம். பரவாயில்லை. டெல்ரா, என்ன இது? என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ற? வீட்டை விட்டு வெளியில போ. அவர் வந்ததுக்கு அப்புறம் வேணா இந்த ஃபைல் எல்லாம் செக் பண்ணிக்கோ. முதல்ல ஃபைலை கொடு. உன் வீட்டுக்காரி நீ எப்படி வருவாரு? அவரை யமலோகத்துக்கு அனுப்பி வச்சுட்டு தான் நான் இங்க வந்தேன். இங்க பாருங்க, இத பேசாம விட்டுருங்க. நான் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். இந்த ஃபைலை மட்டும் நான் எடுத்துட்டு போயிடுறேன். விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க. சொன்னா கேளுங்க. விடுங்க விடுன்னு சொல்றேன்ல. அம்மா ஏதோ சத்தம் போடுறாங்க. நீங்க விடுங்க. சொன்னா கேளு. சொன்னா கேளு. விடுன்னு சொல்றேன்ல. சொல்றல போங்கன்னு சொல்றல. போங்கன்னு சொல்றல. போங்க போன்னு சொல்றேன். போன்னு சொல்றல. போ விடுங்க. அம்மா
போலீஸ்காரங்க நம்மளை நாய் மூலியமா பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நாய்ங்க நம்ம மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சிரும். என்ன பண்ணுறது? வேர்வை வாடையை வச்சு தான் நாய்ங்க மோப்பம் பிடிக்கும். குளிச்சுட்டா வேர்வை வாடை போயிடல, அதான் சரி.
பிளாக் ஜெயிச்சா பேய் இல்லைன்னு அர்த்தம், ஒயிட் ஜெயிச்சா பேய் இருக்குன்னு அர்த்தம். Anybody's there? Anybody's there? Oh, hello, hello, help me, please. There's no one to help me. ஐயோ, இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிட்டேன்.
தைரியத்தை இழந்துடக்கூடாது. இது எல்லாம் கற்பனை. That was in my mind. Okay. நான் எதையும் கேட்கல, நான் எதையும் பார்க்கல, நான் எதையும் கேட்கல, இனி நான் எதையும் கேட்கவும் மாட்டேன். எதுவுமே எனக்கு கேட்கல. Are you joking? Huh? Joking? You are joking. Just one. Okay. Stop it! Stop it! ஒருவேளை இந்த கால் எனக்கு யாரும் பண்ணியிருந்தா, இட்ஸ் ஓகே. இந்த போன் எனக்காக தான் வந்திருக்கேன். You are beautiful invention of this world. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டேனே. Shit! Come on, just try me again. Oh, come on. பேசுங்க. நான் பேசுறது கேக்குதா? ப்ளீஸ். யாரோ வராங்க, யாரோ பேசுறாங்க, என்ன கொல்ல முயற்சி பண்றாங்க. ஹலோ ப்ளீஸ் காப்பாத்துங்க. ஹலோ. பேசுங்க. கேக்குதா உங்களுக்கு? பேசுங்கம்மா, பேசு. டார்ச்சங்க போச்சு.
தந்த பூவா மூச்சும் நீதானே உயிரும் நீதானே பூமி நீதானே என்றைக்கும் ஒரு பார்வை வீசிடு நீ 100 வருடம் காத்திருப்பேன் நீ வர வேண்டும் ஒரு பார்வை வீசிடு நீ 100 வருடம் காத்திருப்பேன் நீ வர வேண்டும் நான் வசமா வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த பேய் வீட்டுல இருந்து என்னால போக முடியாது. I trapped in this bloody hell. ஒரே ஒரு வழிதான் இருக்கு நான் ஜெயிக்கிறதுக்கு. அந்த ஒரு வழிதான். கண்டிப்பா என்னால இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதி, எவ்வளவு பெரிய இருட்டா இருந்தாலும் வழிகாட்டுறதுக்கு ஒரு விளக்காது இருக்கும். Wait. I came to help you. பத்தியா உனக்கு தேவையான ஃபைல் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா. ஆக்சுவலி ரொம்ப அர்ஜென்ட். எவ்வளோ ட்ரை பண்ணியே கட்டுப்படுத்த முடியல. ரொம்ப அர்ஜென்ட். நான் ஒரு டைம் உங்க டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ. கடவுளே, மாட்டி தொலைச்சிருச்சு. அவசரத்துல தப்பா எடுத்துட்டனே. கடவுளே, அவசரப்படுவியா? தேவையா?
அது பாஸ் உள்ள பூனை அதை அப்படியே தட்டி விட்டுருச்சு. நான் அவனு எஸ்கேப்லாம் அவனை. அம்மா, அப்பா எப்பமா வருவாரு? பாட்டி ஊருக்கு எப்பமா போறது? பாட்டி வீட்டுக்கெல்லாம் நம்மளால போக முடியாது, நம்ம செத்து போயிடுவோம். சொல்லுமா, நம்ம செத்து போயிடுவோமா? இல்ல கண்ணா, செத்தாலும் உயிரோட இருப்போம். உயிரோட இருக்கும்போது செத்துக்கிட்டே இருப்போம். அம்மா, என் பர்த்டே எப்பம்மா? இந்த தடவை பாட்டி வீட்ல வச்சு பர்த்டேன்னு சொன்னீங்களே, அங்க எப்பமா போறது? போலாம்ப்பா. அப்பா வந்ததும் நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம். அம்மா போய் சொல்லாதம்மா. அங்கிள் அப்பாவை கொன்னுட்டாரு. அப்பா வர மாட்டாங்க. அம்மா, நம்ம என்ன தப்பு பண்ணோன்னு அந்த அங்கிள் நம்மள கொன்னாங்க? நாம யாரும் எந்த தப்புமே பண்ணலப்பா. இருந்தாலும் தண்டனையை அனுபவிக்கிறோம். சரி சரி, நான் ஒரு கதை சொல்றேன், கேக்குறீங்களா? ஒரு நாள் ஒரு குரங்கு வந்து, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது பசங்க இருந்தா சொல்லு, அவங்க கூட விளையாடி டைம் பாஸ் பண்றேன்னு சொல்லுச்சு. அதுக்கு நான் அமோகா சின்மைன்னு 2 பசங்க இருக்காங்க, அவங்க கூட விளையாடுன்னு சொன்னேன். அதை கேட்டதும் அது கோவம் வந்து என்ன அடிச்சிருச்சு. அது என்கிட்ட எதுக்கு அந்த குழந்தைங்க என்ன வச்சு டைம் பாஸ் பண்ணவான்னு கேட்டுட்டு ஓடிடுச்சு. சரி 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 சரி. அம்மா ரொம்ப சிரிக்க வைக்காதம்மா. அங்கிள் கத்தியில குத்துன இடத்துல வலிக்குதுமா. அம்மா, எனக்கு ரொம்ப வலிக்குதுமா. நான் பயத்திலேயே செத்து போயிடுவோம் போல இருக்குமா. உங்க பசங்க செத்தப்போ நீங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்கல்லம்மா. எனக்கு சாகத்துக்கு விருப்பம் இல்லம்மா. என் அம்மா அப்பாவோட பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஹெல்ப் பண்ணுங்கம்மா. இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு வழியை காட்டுங்கம்மா. தெரியல, ஒவ்வொரு நொடியும் பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன். இன்செக்யூரிட்டியால நரகத்தை உணர்ந்துகிட்டு இருக்கேன். இந்த நரக வாழ்க்கை இம்ப்ரெசன்மெண்ட் எதிர்க்க கூட வரக்கூடாது. இது யமலோகம். இப்படி பூட்டின வீட்டுக்குள்ள தனியா இருக்கிறது எதுக்கு நீ தண்டனையா நினைக்கிற? Cheer up. இந்த அனுபவத்து மூலமா இது வரைக்கும் நீ உன் வாழ்க்கையில தெரியாத விஷயங்களை ஈஸியா கத்துக்கலாம். அதை கத்துக்க. எனக்கு வீட்டுக்கு போகணும், என் அப்பா அம்மாவை பார்க்கணும். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்குங்க. பயமா? உனக்கா? அப்ப ஏதோ சொல்லிட்டு இருந்த, உலகத்துல நான் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டேன், கடவுளா இருந்தாலும் சரி பேயா இருந்தாலும் சரின்னு. நீ எதையும் நம்பலல்ல. மக்களோட நம்பிக்கைய இல்லாம ஆக்கணும்னு நினைச்சியா? மக்கள் எதுக்காக கடவுள் பேயெல்லாம் நம்புறாங்க? தமாஷ்கா?
இல்ல உன்ன மாதிரி அவங்கள முட்டாள்னு நினைச்சியா? சாமி பேய்ங்கிறதெல்லாம் மண்ணையும் தாண்டின விஷயங்கள். கடவுள்னு சொன்னா எனர்ஜி சோர்ஸ். நம்ம எல்லாருக்கும் சாமி கிட்ட இருந்து எனர்ஜி சோர்ஸ் கிடைக்கும். God is nowhere and he is everywhere. இயற்கை தான் கடவுள். அதை புரிஞ்சுக்கிட்ட யாரும் இயற்கைக்கு எதிராக ஒருபோதும் வாழவே மாட்டாங்க. கடவுளுக்கும் பேய்க்கும் உருவம் கிடையாது. They can be experienced by sense. அதை நம்மளால உணரதான் முடியும். இந்த உலகத்துல எவ்வளவு கேடு கெட்டவனா இருந்தாலும் அவன் ஒரு தடவையாவது அவன் வாழ்க்கையில கடவுளை பார்த்துருவான். இல்ல, நான் இப்பவும் நம்பல. கடவுளுக்கும் பேய்க்கும் உருவம் இருக்காதுன்னு அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே. நான் சும்மா பயந்த அவ்வளவுதான். Do you know? Fearing is believing. நீ நம்பறதுனால தான் பயப்படுற. இல்ல, நாளா நம்பல. எனக்கு அதே பழைய தைரியம் இருக்கு. நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆர்டிபிஷியல் எப்பவுமே ரியாலிட்டி ஆக முடியாது. இது ரியாலிட்டி. இந்த வீடு, ஸ்டாப். உன்னோட பதட்டம், ஸ்டாப். சாவின் பயம், ஸ்டாப். வெளியே போயிடணுங்கிற ஆசை, ஸ்டாப். I know you all are around here. It's all my illusions. நான் பயப்படல. நான் இதை நம்பவும் இல்லை. இதை நான் கற்பனை. I'm not afraid anymore. I'm not afraid. I'm not afraid. I'm not. என்கிட்ட கண்ணு இருக்கு. கிட்ட வந்தா சுட்டுடுவேன். வா, நேர்ல வா.
உன் சாவு என் கையிலதான். உன்னை கொல்லாம விடுறதால. இதுதான் மீட்டருக்கு கடைசி குண்டை. இங்க இருந்து நான் வெளியே போகணும்னா கீழாக்க உடைச்சிட்டு தான் வெளியே போகணும். Is there anybody to help me? இந்த வீட்டை விட்டு போலான்னு எடுத்த முடிவை விட்டுட்டியா இல்ல இன்னும் கண்டினியூ பண்றியா? என் தோல்வி நெருங்குற விஷயம் எனக்கே தெரியுது. தோல்வி வேற எங்கேயோ இல்ல, உன் மனசுல தான் இருக்கு. நீ உண்மையிலேயே ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டா முயற்சி பண்ணு. இங்க இருந்து தப்பிச்சு போனங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனாலதான் நான் வேற என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம தான் உதவியா இருக்கணும். இந்த வீட்டுல அந்த பேயால நாம 2 பேரும் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். சொல்றது புரியுதாங்க? இந்த வீட்டுக்குள்ள நீயா தான் வந்த. இது பேய் வீட்டுக்குள்ள நிக்கிற விளையாட்டு. ஆரம்பிச்சது நீ, அதனால முடிக்க வேண்டியது நீதான். There is no chance of escape. நான் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். என்ன வெளியே வரைக்கும் உயிரோட இருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன காப்பாத்தி கூட்டு போயிடுவாங்க. காலையில 6 மணி வரைக்கும் தான் நீ உயிரோட இருக்க போற. அதுக்குள்ள வழியை கண்டுபிடிச்சா தப்பிச்சு போயிட, இல்லன்னா சாவு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. எனக்கு தெரியும் இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு. மனசு நிறைய பயத்தோட வழியை தேடுற, கண்டிப்பா உனக்கு வழி கிடைக்காது. பாதைகள் போனதெங்கே, பாதைகள் போ
பசுவுக்கு தண்ணீரில் வழி இருக்கு, பறவைக்கு வானத்தில் வழி இருக்கு, பூமி மேலே நடக்கும் உனக்கு இல்லையே சரியான வழியும், இல்லையே சரியான வழியும். மனுஷ தன்மை இல்லாத பேய்களா? உயிரோட இருக்க ஒரு மனுஷனை இந்த பேய் வீட்டுக்குள்ள போட்டு சாகடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுக்காக தானே எல்லாம்? மனுஷனா தைரியமா வாழணும். ஒரு மனுஷன் மட்டும் அவன் தைரியத்தை இழந்துட்டா அவளாம் பணத்துக்கு சமம். எல்லாம் இந்த ஃபைலுக்காக தானே. எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ. அவனை விட்டுறாத, கொன்னுடு, அவனை கொன்னுடு. உன்னோட சாவு உறுதி ஆயிடுச்சு. இவன் தான் உனக்கான மரணி. என்ன பாக்குற? அவனை கொன்னுடு, ஒரே வெட்ட, அதோட அவனோட உயிர் போயிடணும். அப்படி அப்படி அவனை கொல்ல. நீ எல்லாம் ஒரு தாயா? ஒரு உயிரை பிரசவிக்கிற வெண்ணி நீ கொலை பண்ண சொல்றியா? ப்ளீஸ் ப்ளீஸ் don't do this to me please. அவனை கொல்ல. go 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 and kill him. அவனை விடாத, சாவடி. அவனை கொல்ல, அவனை விடவே விடாத, சாவடி. எதுக்கு சும்மா வேடிக்கை பாக்குற? அவனை கொன்னுடு, கொன்னுடு. இவன் உயிரோட இருக்க கூடாது. இவனை கொன்னுடு, கொன்னுடு. சொல்ல கேளு, இவனை கொன்னுடு. எதுக்கு சும்மா வேடிக்கை பாக்குற? அவனை கொன்னுடு, கொன்னுடு. எதுக்கு அவனை உயிரோட விட்ட? ஒரே அடியில அவனை கொண்டிருக்க வேண்டியதானே? நீ இன்னும் திருப்தி அடையல, அப்படிதானே? ரத்த வெறி இன்னும் அடங்கல. நான் உனக்கு என்ன தப்பு பண்ண? உன்னை நம்பி வேலைக்கு சேர்த்ததுக்கு என் வீட்டுக்காரரு கொஞ்சம் கொஞ்சமா சாவடிச்சிட்டேன். அப்புறம் அந்த 2 பசங்களை துடிக்க துடிக்க கொண்டு கொல்றதா இருந்தா ஒரே அடியா அடிச்சிரு. இப்படி துடிக்க துடிக்க கொண்டுட்டு இருக்காத. கொல்லும் போதாவது கொஞ்சம் கருணை காட்டு. சாகும் போதாவது நிம்மதியா சாக விடு. வாங்க, யார் வந்தாலும் கத்தி எடுத்து சொருகிடுவேன்.
Who's that? யாரா அது? Who's that? ரொம்ப பயமா இருக்கு. கொலையெல்லாம் நடங்குது. ரொம்ப பயமா இருக்கு. Who's that? யாரது? எனக்கு இப்போ கண்ணுக்குள்ள பயம் இருக்கு. கண்ணுக்குள்ள பயம் இருக்கு. நாளைக்கு வெளியேறதுக்குள்ள சுத்தப்படுவலா? நான் சாகிறது கன்ஃபார்ம். இருக்கு யாருக்கும் மனுஷத்தன்மையா இல்லை. சத்தியமான சாவடிச்சிருவாங்க. அப்படி நான் சாக முடியாத. நீங்க என்ன கொள்ற? நானே என்ன கொள்றேன்? I will kill myself. கத்திரெல்லாம் வெட்டிக்கிட்டு சாக கூடாது. நம்பிக்கை இழக்கக்கூடாதா? Efforts may fail, but don't fail make efforts. மனசுல தைரியம் இருக்கணும். வாழ்க்கையில தோல்வியே கிடையாது. பிரச்சனைகள் 1000 வழியில வந்தாலும் அதுக்கெல்லாம் பரிகாரம் ஒன்னே ஒண்ணுதான். அதை எதிர்த்து நிக்கிறத. எனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்க. நான் கண்டிப்பா இந்த நரகத்தை விட்டு வெளியே போவேன். முதல்ல நம்மள நம்பணும். அப்படி நம்பினவங்களா ஜெயிச்சிருக்காங்க. முயற்சி மட்டும் விட்டுறக்கூடாது. தொடர்ந்து முயற்சி பண்றா. முயற்சியை கைவிட்டு அவ்வளவுதான்.
கடவுளே, கணேச, ஈஸ்வர, பார்வதி, சுவல்லா, புத்தா, சாய்பாபா, எதுக்காக சாமி என்னை இப்படி எல்லாம் சோதிக்கிறீங்க? நம்மள நம்பலான்னு தானே. அதை தவிர நான் வேற என்ன தப்பு பண்ணேன்? உனக்கு கொஞ்சம் கூட கருணை இல்லையா? Oh God, please save me, please. சாமியோட கடவுளால நீங்களா என் உயிர் அடிக்காத பிசாசு. நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம், என் மேல இறக்கமே கொண்டாட பாவினி. இதுக்கு மேல எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உன் பேரை சொல்லி கூப்பிட மாட்டேன். நான் சூரஜ், இந்த வீட்டு விட்டு வெளியே வந்தவன். ஏய், இப்ப நான் ஃப்ரீடம் பேர்ட். இந்த செகண்ட் நான் செத்தாலும் பரவாயில்ல. சுதந்திரமா என் இஷ்டத்துக்கு சாவேன். அந்த நரகத்துல கஷ்டப்பட்டு சாகல.
இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு தொடு பாரு. நான் இதை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் இதை விட்டு வெளியே வந்துட்டேன். சாகிறத கேரண்டி. மரணம் நிர்ணயிச்ச எந்த ஒரு உயிரும் தப்பிச்சதில்ல. பிறந்த என்னைக்காவது ஒரு நாள் இறந்து ஆகணும். அப்புறம் எதுக்காக நான் கொலையா சாகணும்? தைரியமா சாகிறேன். ஏய் மரணமே, என்ன தோக்கடிக்கலான்னு நினைச்சா அது முட்டாள்தனம். நான் பயந்து போடுற கோழை இல்ல. உன் முன்னாடி நின்று துடிச்செல்லாம் எதிர்த்து போராடுவேன். போராடி ஜெயிப்பேன், இல்ல எதிர்த்து கெத்தா சாவேன். என் போராட்டத்தை நான் ஆரம்பிக்க போறேன். ஒருவேளை உன்னை எதிர்த்து நான் தோத்தாலும் உன்கிட்ட போராடி தோத்தது ஒரு மாவீரன் நினைச்சுக்கோ. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். அதே பிளானுக்கு பலியாக வேண்டிய நான் அவனும் எல்லா விஷயங்களையும் ரொம்ப நெருக்கமான காம்படிட்டர்ஸ். படிப்பு, ஸ்போர்ட்ஸ், கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அதுவும் இல்லாமல் சோனுவை ப்ரப்போஸ் பண்ண போன நேரத்தில் அவனும் சோனுவை காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு. அங்கதான் அவன் பொறாமையில பொசுங்க ஆரம்பிச்சான். இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான். காம்படிட்டர் இருந்தா தானே காம்படிஷன். அதுக்குதான் என்னை கொலை பண்ண பிளான் போட்டான். புக்ரக் என் மேல தள்ளிவிட்டான். கனமான பொருட்களை என் மேல போட்டேன். என்னை கொல்ல முயற்சி பண்ணான். வவ்வால்களை பறக்க விட்டு நான் பயப்படுற அந்த நேரத்துல கத்தியை வச்சு என்னை கொல்ல அவன் முயற்சி பண்ணான். அப்போதான் என் கையில துப்பாக்கி மாட்டுச்சேன். அதனால அவன் பயந்து ஒழிச்சுக்கிட்டான். நான் கூரை மேல ஏறி தப்பிச்சவன் தெரிஞ்சதும் அதையும் உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனா மரம் முறிஞ்சு நானே கீழே விழுந்தப்போ
அவன் பயந்து ஓடும்போது அவன் பாக்கெட் அன்னைக்கு கீழே விழுந்து என் கையில மாட்டுச்சு. எந்த ஒரு முன்னேற்பாடு இல்லாம இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலான்னு உணர்ச்சி வசப்பட்டு களத்துல குதிக்கிற இளைஞன்னா ஒவ்வொரு தோல்வியிலையும் ஒரு பாடம் கிடைக்குங்க. ஆனா நிறைய இளைஞர்கள் அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. குறிப்பா இந்த காலத்துல இந்த மனநிலையில இருக்க பசங்க தான் ரொம்ப அதிகம். இந்த தப்பு தான் தோல்வியோட வலியை தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தயாரா வராங்க. எப்பவுமே பாசிட்டிவா இரு. என்ன நீ ஜெயிக்கணும்ன்ற போட்ட பிளான்ல நீ தோத்துட்ட. இனிமேலாவது ஒண்ணு நீ ஜெயிக்க பாரு. அதுல மட்டும் நீ ஜெயிச்சிட்டனா இந்த உலகமே ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு சல்யூட் பண்ணும். அந்த வீட்டுல நடந்த விஷயங்கள் எல்லாம் நியூஸ் பேப்பர்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். சோனு, டென்சிங், ஆசிஷியும் இந்த பிளான்ல சிக்க வச்சு என்னை ஏமாத்தி சேலஞ்சுன்னு சொல்லி என்னை இதுல சிக்க வச்சான். ஏன்னா இந்த வீட்டுக்கு கூட்டு வந்து என்னை கொன்னா யாருக்கும் சந்தேகம் வராது. பயத்துல நானே செத்துட்டேன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க அப்படின்னு அவன் கிரிமினலா திட்டம் போட்டான். ஆனா இவன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறதுனால வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பயம்னா என்ன, கஷ்டம்னா என்ன, நரகுனா என்னன்னு அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கை எவ்வளவு பெரிய சொர்க்கம்ன்ற உண்மை புரிஞ்சத. மக்கள் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்ற உண்மை புரிஞ்சத. அவங்க சாகணும்னு அப்படி பண்ணல, அவங்க வழியை போக்கிக்கிற ஒரு வழியை பாக்குறாங்க. தற்கொலைங்கிறது தற்காலிகமா நம்ம சந்திக்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வுன்னு பலர் நினைச்சிட்டு இருக்கு. என் ஃப்ரெண்டு என்ன கொல்ல முயற்சி பண்ணது ஒண்ணுதான். ஆனா இன்னும் பல கேள்விகளுக்கு விட கிடைக்கவே இல்லை. செஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தது. டெலிஃபோன் ரிங் ஆச்சு. கேண்டில் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த அம்மா, 2 சின்ன பசங்க, கோட் போட்ட அந்த ஆளு, அது எல்லாமே பிரம்மையா இருக்கலாம். ஏன்னா அந்த வீட்டுல நானும் அதேவும் இருந்தோம். நான் பார்த்தவங்கள அதே ஏன் பார்க்கல? அந்த போட்டோல பார்த்தவங்கள நான் பார்த்தேன். ஆனா அந்த போட்டோல அந்த ஆளோட முகத்தை முழுசா பார்க்கல. Now I get to know. பயம் வரும்போது நம்ம கடவுளையும் பேயையும் நம்புறோம். அந்த பயம் நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கம். அதனால நம்ம வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு எப்பவும் பதில் கிடைக்காத மாயை. நிறைய விஷயங்கள் மாயை தான். அந்த அம்மா, குழந்தைங்க, கோட்டு போட்ட அந்த ஆளு, அவங்க எல்லாரையும் நான் பக்கத்துல பார்த்தேன். அவங்க கூட பேசினேன், அவங்கள தொட்டேன். அந்த அனுபவம் கண்டிப்பா பிரம்ம கிடையாது. கடவுளை நம்பி நாம செய்யற சடங்குகள், வழிபாடுகளை விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்க முடியாது. சயின்ஸ் எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும் மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு இன்னும் கண்டுபிடிக்கல. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த பேய் பிசாசுன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம மனுஷ வாழ்க்கையில எப்பவும் பயம் முறுத்திக்கிட்டு தான் இருக்கும்.